பாவம் ஐஸ்வர்யா, அவ வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. சந்துரு, இங்க பாரு, வார்த்தையை கவனமா பேசு. ஆசை ஆசையா பொண்ணை வளர்த்துட்டு திடீர்னு நம்ம விருப்பப்படி பொண்ணு இல்லைன்னு தெரியும் போது தயங்குனது தப்பா? தயங்கி பேசாம இருந்திருந்தாதான் தப்பே இல்லையே. தேடி போய் அவளோட ஆசைய, காதல, வாழ்க்கைய மொத்தமா மலையில இருந்து உருட்டி விட்டுட்டு வந்துட்டீங்களே. சந்துரு, சும்மா கத்தாதீங்கம்மா. சந்துரு, நீ ரொம்ப தப்பா பேசுறப்பா. நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தெரியாதவங்க கூட இப்படி அபத்தமா பேச மாட்டாங்க. இந்த வீட்டு புள்ள நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. டேய், தப்பா மட்டும் இல்லடா, ரொம்ப வலிக்குதுடா. என் பேச்சே உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, இந்த வீட்டு பொண்ணு ஒருத்தி நீங்க செஞ்ச காரியத்தினால நரக வேதனையால துடிச்சிட்டு இருக்காளே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சந்துரு, போதும். இதுக்கு மேல நீ ரொம்ப நாயஸ்தானம் நடிக்க வேண்டாம். சரி சந்துரு, உனக்கு இந்த வீட்டு மேலயும் இந்த வீட்டு பொண்ணு மேலயும் அக்கறை, அப்படிதானே? சரி, இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத மாயாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு உன் மாமியார் வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கியே, அது என்ன? சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு சித்தி இதுல எடுக்கிறீங்க? ஏய், யாரடா உனக்கு சித்தி? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தோ நிக்கிறாரே தாத்தா, அவர்கிட்ட கேளுங்க, அவர் விளக்கமா சொல்லுவாரு. சந்துரு, ஓவரா பேசிட்டு இருக்க. நீ வந்து ஒட்டிக்கிட்ட, நடு வீட்ல வேற வந்து உட்கார்ந்துகிட்ட, சொல்லவா வேணும்? ரொம்ப நல்லா ஆடுவியே. ஒழுங்கா என் சித்தி ஐஸ்வர்யா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா புது நாட்டாம ஊர் தலைமையில எல்லாரும் போய் அவ வாழ்க்கைய மொத்தமா நாசம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? வேணா சந்துரு, ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். நீயும் அதை பத்தி பேசி அதிகப்படுத்தாத. டேய், நான் என்னடா பேசினேன்? உண்மையை சொன்னா அது உங்களால புரிஞ்சு கூட தெரியாதா? டேய், எதிரா உண்மை? அமைதியா இருந்தா என்னென்னமோ பேசிட்டு போற. என்ன உன் சித்தி அமிச்சு வச்சலா? டேய், இதுக்கு சித்தி இருக்கு. என்னடா என்னடா டேய், சூர்யா, பேசிட்டு இருக்க? சூர்யா சொன்னா ஏய், சூர்யா, விடுங்கடா. சந்துரு, கேளுங்கப்பா. இந்த வீட்ல வந்து ஒட்டிட்டீங்களா? பேசுவேன். தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா? சும்மா மச்சர போயிட்டு இருக்கணும். வேண்டாம்டா, விடுங்கடா. கேவலமா பேசிட்டு இருக்க. டேய், என் சொல்ற பேச்ச கேளுங்க. உன்னோட பேச்ச கேட்டா நீ எல்லாம் ஆடுற. விடு சூர்யா, விடுங்கடா. சந்துரு, வேண்டாம்டா. சந்துரு, இப்படி அடிச்சிட்டீங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? என்ன அடிக்கிறியா? அம்மா அடிபட்டு போகுதுடா. டேய், சூர்யா, சொன்னா எல்லா கேளுடா. பிரச்சனைக்கும் நீதானே காரணம். சொல்லல, உன்னாலதானே எல்லாமே. சந்துரு, விடுடா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். போடா. விடுடா. உன்னை அவங்கள என்ன அடிக்கிறியா மறுபடியும்? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. டேய், சொல்றத கேளு. வேணாம்டா. நான் போட மாட்டேன்டா. கேவலமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஐயோ, அவ்வளவுதான் மரியாதை. சூர்யா, சொன்னா கேளு. அவனை. சொல்ல கேளுடா. விடாதடா எல்லாமே. சந்துரு, வந்ததுனால தான்டா. சொன்னா கேளு, சந்துரு. டேய், சூர்யா, நீயாவது கேளுடா. டேய், ஏன்டா இப்படி அடிச்சிட்டீங்க? வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா, டேய், தங்கச்சி வாழ்க்கை எல்லாரும் சொன்னா கேளுங்கடா. என்ன அடிக்கிறேல்ல? ஐயோ, அப்பா, பாருங்கப்பா. ஐயோ, ஐயோ. டேய், அம்மாவை பாருங்கடா. டேய், அங்க பாருங்கடா, பெத்த தாயை பாருங்கடா. பிள்ளைங்க இப்படி அடிச்சுக்கிட்டா அம்மா மனசு என்ன ஆகும், எப்படி துடிக்கும்? என்னடா நீங்க? ஐயோ, ஏன்டா இப்படி பண்றீங்க? இங்க பாரா சந்துரு, இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க வரனால தான் நீ வராத. ஓட வெளிய ஓடா. கடவுளே, இதெல்லாம் பாக்குறதுக்கான நான் இங்க வந்தது. டேய், ஏண்டா?